ரஞ்சித் வேல் சாய்ராம் காலேஜ்லேருந்து வரேன். ஸோ நான் ஈசி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ பர்சனலாக எனக்கு வந்து கோடிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஸோ ரெட் ஹேட்டில் வந்து லினக்ஸ் பற்றி படிக்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதனால் லினக்ஸ் சூஸ் பண்ணி நல்லா படித்தேன். ஸோ அங்கே எனக்கு வந்து ட்ரெயினரும் கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் பண்ணி ஸோ சும்மா சாதாரணமாக படிக்கலாம் போனேன். பட் ட்ரைனர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எக்ஸாம் ட்ரைனிங்கில் ரொம்ப பயந்தேன். எனக்கு நிறைய ஓடி அந்த மாதிரி போகிறப்போ எப்படி தான் செகண்ட் அட்டெம்ப்ட் போயிடுவோன்னு நினச்சேன். பட் வந்து என்னோட ட்ரெயினர் வாரிசனா ஐயோ சரியான மோட்டிவேட் பண்ணி எனி 24 hours எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடுங்க, எப்போ வேணால் சொல்லித்தரேன் நான் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணார். முடியவே முடியாதுன்னு நினச்சேன். இப்போ நான் சென்டம் ஆகிற அளவுக்கு நான் வந்து எழுதிட்டு வந்திருக்கேன்னா ஸோ மாரிசனா தான் காரணம். ஸோ மாரிசனா விட்டு அதை விட எனக்கு பேசிக்ஸ் எனக்கு சொல்லித்தந்தது திவ்யாக்கா. ஸோ அவங்க வந்து அப்போ கிளாஸில் சரியாக கவனிக்காமல் இருந்தப்போ கூட இப்போது ட்ரைனிங்கில் எக்ஸாம் ட்ரைனிங்கில் எனக்கு நல்லா வெல் டெவலப்டாக கொண்டு வந்து திவ்யாக்கா மாரிசனா ஸோ கிரேட் நல்லா மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. உண்மையான மாரிசனா தான் அதெல்லாம் சொல்லிட்டா போகலாம் அந்த மாதிரி. ஸோ மாரிசனா வந்து அப்படி மோட்டிவேட் பண்ணுவார் எனி டைம். நாங்களாம் நேற்று எக்ஸாம் அன்னைக்கு கூட நேற்று 3 மணி வரைக்கும் அண்ணாட்ட தான் ஜிமீட்டில் படிச்சுட்டு ஸோ அவர் இல்லைன்னா இப்போ நான் சென்டம் எழுதியிருக்கேன் வருது. பட் என்னோட மோட்டிவேஷன் அவர் மாரிசனா தான். அவர் மோட்டிவேட் பண்ணால வந்திருக்கேன். ஸோ தேங்க்ஸ்.